அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் வேலை ஜாதகப்படி வேலை அப்படின்றது நான் உள்ளூர்லேயே வேலை செய்யலாமா இல்லை வெளியூருக்கு போய் எங்கன்னா வேலை செய்யலாமா அப்படின்ற தகவலை தான் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஜாதகருக்கு நம்ம வேலை சார்ந்த வகையில் பார்க்கலாம். இப்போ இந்த ஜாதகருக்கு வேலை அமைப்பு அப்படின்றது நம்ம 6ஆம் பாவத்தை பற்றி பேசுவோம் இல்லைங்களா. 6ஆம் பாவம் உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் 2, 6, 11 இந்த வீடுகளை குறிக்காட்டுச்சுன்னா ஜாதகருக்கு வேலை அமைப்பு உண்டு. இப்போ இதற்கு வேலை இருக்கா இல்லையான்றதை பார்த்துடலாம். அப்போ 6ஆம் பாவ உபநட்சத்திரம் சுக்கிரன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே கன்னி ராசியில் விழுந்திருக்குது. சுக்கிரன் விழுந்திருக்கக்கூடிய நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம். அப்போ சந்திரனுடைய குறிக்காட்டிகள் நம்ம எடுத்து பார்த்தோம்னா 1, 6, 9, 10, 12 இந்த இடத்துல 6ஆவது வீடுலாம் வந்திருக்குது, 10ஆவது வீடும் வந்திருக்குது. அப்போ வேலை அமைப்பு உண்டு அப்படின்றது தான் நம்ம ஜாதகப்படி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம் சரிங்களா. அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவர் நான் உள்ளூர்லேயே வேலை செய்யலாமா இல்லை வெளியூருக்கு எங்கன்னா போகலாமா இல்லை வெளிநாட்டுக்கு எங்கன்னா போகலாமா வேலை சம்மந்தமாக அப்படின்னு கேட்டார்னா, ஃபஸ்ட்டு விஷயம் ஜாதகம் பொறுத்த வரைக்கும் உள்ளூரில் வேலை செய்கிறது வெளியூரில் வேலை செய்கிறது எல்லாமே அந்த எது போல் எந்த இடத்துல போய் வேலை செய்யலான்ற அந்த தன்மை குறிக்கக்கூடியது அந்த 6ஆம் பாவ உபநட்சத்திரம். அப்போ இந்த 6ஆம் பாவ உபநட்சத்திரம் சரராசி, ஸ்திர ராசி, அதுக்கடுத்து உபயராசி இந்த 3 ராசிகளோட தொடர்புகளையும் பார்க்கணும். அதே மாதிரி இந்த 6ஆம் பாவ உபநட்சத்திரம் 3, 9, 12 3ஆவது வீடு அப்படின்றது வெளியூர், 9ஆவது வீடு அப்படின்றது வெளி மாநிலம், 12ஆவது வீடு அப்படின்றது வெளிநாடு. இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லும். 3, 9, 12 குறிக்காட்டுச்சுன்னா வெளியூரில் தான் வேலை செய்ய முடியும். அதுவே 1, 4, 10 இந்த வீட்டில் தொடர்புப்படுத்துச்சுன்னா உள்ளூரில் தான் வேலை செய்ய முடியும் சரிங்களா. இப்போ இந்த ஜாதகர் உள்ளூரில் வேலை செய்வாரா வெளியூரில் வேலை செய்ய முடியுமான்னு பார்த்தோம்னா 6ஆம் பாவ உபநட்சத்திரம் சுக்கிரன் விழுந்திருக்கக்கூடிய பாவம் அப்படின்றது 12ஆம் பாவத்திலே டெபாசிட் ஆகிருக்குதுங்க சரிங்களா. அப்போ 12ஆம் பாவத்திலே டெபாசிட் ஆகிருக்குது அப்படின்றதால கண்டிப்பாக இவரால் வெளியூரில் தான் வேலை செய்ய முடியும். தன்னுடைய சொந்த ஊரில் இவரால் வேலை செய்ய முடியாது. சொந்த ஊரில் எந்த செயல்பாடுகளை செஞ்சாலுமே அது பெரிய அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இருக்காது. இவர் வெளியூரில் வேலை செய்ய முடியும். வெளியூரில் தான் அவர் இருப்பார் வேலை சம்மந்தமாக அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கலாம். அதுவே இந்த 12ஆம் பாவத்தில் விழுந்து சரராசியாக இருந்திருந்தால் இவர் வெளிநாட்டிலே வேலை செய்யறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். இந்த இடத்துல சரராசி வரல, இது உபயராசியாக வந்ததால் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போய் வேலை செய்கிற மாதிரி இருக்குமே தவிர வெளிநாட்டுக்கு போகிறது அப்படின்றது 12ஆவது வீடு சரராசி தொடர்பு இருந்தால் வெளிநாடு அப்படின்றத நம்ம எடுத்துருந்துக்கலாம். பட் இவருக்கு 12ஆவது வீடு உபயராசி அப்படின்றதால கொஞ்சம் பயணப்பட்டு போகிற தொலைவு அப்படின்றத பார்க்கலாம் சரிங்களா. அதனால் ஜாதகப்படி 6ஆம் பாவ உபநட்சத்திரம் ஜாதகப்படி 3, 9, 12 காட்டினா